முத்து வந்து ஒரு உயிரை காப்பாத்தினாரு. அது பாராட்டக்குரிய விஷயம் தான். பட் அருண் வந்து அவர் டியூட்டிய பார்க்கறதுக்கு போனனால, அவர சஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கம் எல்லாருமே முத்துவ பாராட்டுறாங்க. சோஷியல் மீடியாலயே ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. முத்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்ட்டு. ஸோ முத்துவ பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்படி தான் இருக்கணும். ஆனா அந்த அருண் வந்து அந்த தப்பு பண்ணவன பிடிக்கிறேன், இடிச்சவன பிடிக்கிறேன்ட்டு ஓடிட்டாரு. அவர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும், வேலைய விட்டு தூக்கணும் அப்படி இப்படின்னு மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே டிவியில் பார்த்துட்ருக்காங்க. சீதா அண்ட் அருணோட அம்மா, இன்னொரு பக்கம் வந்து ரோஹிணி, அவங்க ஹஸ்பண்ட் ஷோரூம்லேருந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை வந்து அண்ணாமலை, விஜயா பார்க்க, விஜயாவுக்கு முத்து என்ன பண்ணாலும் பிடிக்காது. முத்துவை திட்டிட்டு தான் இருக்காங்க எப்போ கூட. என்ன பெருசாக பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அண்ணாமலை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனாவுமே அப்படி தான். இப்போ பேட்டி எடுக்க போகிறாங்க எல்லா மீடியாவுமே முத்துக்கிட்ட. முத்துக்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அருண் பண்ணது கரெக்டாக இல்லை நீங்கள் பண்ணது கரெக்டாக அப்படின்னோன்னா, அருண் அவர் டியூட்டியை தான் பண்ணார், அது கரெக்டு தான். பட் ஒரு உயிர் வந்து நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது என் கண்ணு முன்னாடி நிற்கும்போது எனக்கு உயிர் தான் பெருசாக தெரியுதுன்னு முத்து ஒரு பாயிண்ட்டை சொல்ல, இது ஒரு பாயிண்ட்டாக பிடிச்சி அருண் வந்து வீட்டுக்கு போகிறாரு. ஃபீல் பண்ணுறியே, இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மாதிரி என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேணும்னே உன்னோட அக்காவும் அக்கா புருஷனும் பண்ணியிருக்காங்க, உன் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை போல் அப்படின்ட்டு அருணோட அம்மாவும் பேசுகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இது வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வர அருண் வந்து திருஷ்டிலாம் சுற்றி போடுறாரு அண்ணாமலை. இந்த சீரியலில் வந்து எப்படா ரோஹிணி மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுபடியுமே அடுத்த ஒரு கதைக்களம். அதாவது சீதா, அருண், மீனா, முத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயே வந்து நிற்குது. ரொம்பவே போர் அடிக்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்களே தவிர, ரோஹிணி மாட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்தாலும் அது திரும்ப அப்படியே வந்து டைரக்டர் மாற்றிடுறாரு. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.